பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சகோதரர்கள் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத்தக்கதாக இந்த வாய்ப்பை அவர்களுக்கும் நீங்கள் கொடுத்தருள வேணும். இந்த செய்தியை அவர்களுக்கும் நீங்கள் எடுத்து செல்ல வேணும். இந்த செய்தியை கேட்கிறதற்கு அவர்களுக்கும் நீங்கள் பாதைகளை திறக்க வேண்டும். அது உங்களுக்கு ஒரு இவாஞ்சலிசமாக முடிகிறது. ஆனபடியால் தப்பாமல் அதனை செய்ய வேண்டும். நீங்கள் அனுபவிக்கிற நன்மை அவர்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை அதாக இருக்கிறது. இப்படி இருக்க நாங்கள் தற்பொழுது நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை பற்றி விவரமாக 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை விவரமாக நாங்கள் பரிசீலனை செய்து கொண்டு வருகிறோம். அதை பற்றித்தான் நான் இப்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அப்போ ரோமர் 6:2 என்ன சொல்கிறது என்று சொன்னால், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம். இது ஒரு அருமையான ஒரு வசனம். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த வார்த்தை நிலையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பாவத்தை ஒரு மனுஷன் செய்யும் பொழுது இந்த வசனம் அவனுடைய இருதயத்துக்குள் இருந்தால் அவனுக்கிட்ட உடனடியாக இந்த வசனம் பேசும். ஏனென்று சொன்னால் பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம். அந்த பாவத்துக்கு, ஆதாமனுடைய பாவத்துக்கு நாங்கள் மரித்து போனால் அது எப்படி நாங்கள் மறுபடியும் பாவச் செயல்களை செய்ய முடியும்? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றியே நாங்கள் விவரமாக இப்பொழுது நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இதை விவரமாக பரிசீலனை செய்து தெளிவான முறையில் பூரண விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். என் சகோதர சகோதரிகளை தேவரீர் ஆசீர்வதிப்பீராக, அபிஷேகிப்பீராக. உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து, ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. அப்போ கடைசி செய்தியில் குறிப்பாக இயேசு கிறிஸ்து, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருந்த வேத வாக்கியங்களை நாங்கள் விவரமாக பார்த்தோம். உபாகமம் 21, 22, 23 சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தை பார்த்தோம். அந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையிலேயே கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மரத்தில் இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டார், மரத்திலே அவர் தொங்கினார். அப்படி தொங்கினதன் மூலம் அவர் சபிக்கப்பட்டவர், நமக்காக சபிக்கப்பட்டவராக இருந்தார்.
கிறிஸ்து நமக்காக சாபமாகி அவர் நமக்காக தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஒரு மிக முக்கியமான அலுவலை அவர் செய்தார் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? அவர் மரத்தில் தொங்கி தன்னை பலியாக அந்த மரத்தில் சிலுவையில் ஒப்பு கொடுத்ததன் நிமித்தம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு செய்திருக்கிறார். அது என்ன என்று சொன்னால், நம்முடைய கடந்த கால பாவத்துக்கும் நிகழ்கால பாவத்துக்கும் வருங்கால பாவத்துக்கும் பிதாய சித்தம் கண்டிருக்கிறார் பூரணமாக. அதாவது அப்போ இதனை விசுவாசிப்போன் பிராய சித்தம் சகல பாவத்துக்கும் காணப்பட்டிருக்கிறபடியினால், அப்போ பாவத்தின் நிமித்தம் சிறைக்குள் உட்படுத்திய பிசாசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததன் நிமித்தம் சதா காலத்துக்கும் கடந்த கால நிகழ்கால வருங்கால பாவங்கள் எல்லாவற்றிற்கும் பிராயச்சித்தம் கண்டிருக்கிறார். அப்போ நம்முடைய சகல பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் கண்டிருக்கிறபடியினால் பாவத்தின் நிமித்தம் நம்மை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற சாத்தானும் அவனுடைய கூட்டமும் அதனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் விட்டு விலக வேணும் என்பது தேவனுடைய கட்டளையாயிருக்கிற சட்டப்படி விலக வேண்டும். ஏனென்றால் சட்டப்படி சாத்தான் அவர்களை பிடித்திருந்தான். சட்டப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம விடுதலை செய்திருக்கிறபடியினால் சதா காலத்துக்கும் சதா காலத்தில் உள்ள பாவங்கள் எல்லாவற்றுக்கும் பிராயச்சித்தம் கண்டிருக்கிறபடியினால் அதை எவன் விசுவாசிக்கிறானோ, அதாவது இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் எவன் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறானோ, சாத்தானும் அவனுடைய கூட்டமும் உடனடியாக அவனை விட்டு சட்டப்படி விலகவே வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறது. அப்ப சட்டப்படி சாத்தான் பிடித்து வைத்திருக்கிறான். சட்டப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். அவனை விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர நியாய பிரமாணங்களினாலோ கிரியைகளினாலோ வேறு எதனாலும் நாங்கள் பெற முடியாது. விசுவாசத்தினாலேயே நாம் அதனை பெற முடியும் என்பதை கவனமாக அறிந்து கொள்ளணும். அப்போ விசுவாசிக்க வேண்டியது எப்படி? அதாவது என்ன விதமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிற வெற்றியை இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி வெற்றி கொண்டார் என்ற விவரத்தை நாம் அறிய வேணும். அப்போ விவரத்தை நாம் அறிந்து கொலோசியர் 2:14-15 பிரகடனப்படுத்தப்பட்ட வெற்றியை நாம் விசுவாசிப்போமாகில். அப்போ விசுவாசிப்போமாகில் என்று சொல்லப்படும் பொழுது என்ன மாதிரி விசுவாசிக்க வேணும்? லூக்கா 9:23 சொல்லப்பட்ட மாதிரி நாம் விசுவாசிப்போமாக இருந்தால் அந்த பாவம் நம்ம மேற்கொள்ளாது என்பதை தெளிவாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவம் நம்ம மேற்கொள்ளாத வாழ்க்கையை வாழ வேணுமா இருந்தால் கொலோசியர் 2:14-15 பிரகடனப்படுத்தப்பட்ட வெற்றியை அறிந்து அதை உணர்ந்து அதனை விசுவாசித்து லூக்கா 9:23 சொல்லப்பட்டது போல அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று சொல்லி ரோமர் 6:14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ யுத்தம் பாவத்தோடு நாம் யுத்தம் செய்ய ஒரு பொழுதும் முயற்சி செய்யக்கூடாது. பாவத்தோடு நாம் யுத்தம் செய்ய ஒரு பொழுதும் முயற்சிக்கக்கூடாது. ஏன்?
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நம் சார்பில் அந்த யுத்தத்தை வெற்றிகரமாக நடத்தி அந்த வெற்றியை முழுதுமாக அவர் சிலுவையில் ஈட்டினார் என்று சொல்லி கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பாவத்தோடு நாமும் மறுபடியும் யுத்தம் செய்வோமாயிருந்தால் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த வெற்றி நமக்கு காணாதென்று நாம் நினைத்து நாமும் இன்னும் ஏதாவது செய்து அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள வேணும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம். அந்த மாதிரியான முயற்சி வீண். இயேசு கிறிஸ்து ஈட்டின வெற்றி பரிபூரணமான வெற்றி. அவர் செய்த யுத்தத்தை இனி நாம் செய்ய வேண்டிய அவசரமில்லை. அவர் நம்முடைய பிரதிநிதியாக நமக்கு பதிலாக அவர் சிலுவைக்கு சென்று சிலுவையிலே அந்த யுத்தத்தை நடத்தி மகா வெற்றியை எங்களுக்கு ஈட்டி தந்திருக்கிறார். அந்த வெற்றியை விசுவாசிக்க வேண்டியது தான் நமக்கு இடப்பட்டிருக்கிற கட்டளை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையின் மேல் ஆணி அடித்து, இது ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம். கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிற சொற்றொடர் இது. அப்போ இந்த சொற்றொடரை நாங்கள் கொஞ்சம் விவரமாக பரிசீலனை செய்வோமாயில், யூதருடைய காலங்களில் யூதருடைய வளமைகளில் நடைமுறையில் இருந்த ஒரு விஷயத்தை இங்கு சொல்லப்படுகிறது. கவனமாக கேட்டுங்கள். சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்ற வசனத்தை கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிற இந்த சொற்றொடர் அந்த நேரத்தில் யூதருடைய வளமைகளில் ஒன்றை குறிப்பிடுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி ஏசாயா 6:17 இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இரட்டிப்பான சுதந்திரம் கொலோசியர் 2:14-15 கூறப்பட்டிருக்கும் சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்ற வசனத்தோடு தொடர்புள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், ஏசாயா 6:17 இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் என கூறியிருக்கிறார். அப்போ இந்த இரட்டிப்பான சுதந்திரம் கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிற சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்ற வசனத்தோட தொடர்பு உள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால், அந்த காலத்தில் இருந்த ஒரு வளமையை நாங்கள் உதாரணமாக பார்ப்போம். அந்த வளமை என்னென்று சொன்னால், ஒரு யூதன் வந்து ஒரு பங்குரோத்தடைந்த நிலைமைக்கு போயிருக்கிறான் என்று வைத்துக்கொள்ளுவோம். அப்போ தன்னுடைய கடன் பழுவை அவனால் தீர்க்க முடியாமல் மிகவும் இக்கட்டான ஒரு நிலைமையில் அவன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனால் தனக்கு ஏற்பட்ட கடன்கள் எல்லாவற்றையும் செலுத்த முடியாத நிலைமையில் அவன் ஒரு வங்குரோத்து நிலைமையில் அவன் இருக்கிறபடியினால் அப்போதைக்கு இருந்த வளமையின்படி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு மிருகத்தினுடைய தோலை எடுத்து தான் யார் யாருக்கு கடன் கொடுக்க வேணும், தான் யார் யாருக்கு கடன் கொடுக்க வேணும் என்று அந்த விவரம் எல்லாவற்றையும் அந்த மிருகத்தினுடைய தோலிலே எழுதி அவன் அதை என்ன செய்கிறான் என்று சொன்னால், பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் போகிறான். அப்போ அந்த தோலை அவன் எடுத்துக்கொண்டு பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு போய் ஒலிமுக வாசலிலே ஒரு மரத்திலேயோ அல்லது ஒரு தூணிலேயோ அந்த தோலை ஆணி அடித்து, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆணி அடித்து எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அவன் தன்னுடைய பரிதாபகரமான நிலைமையை அவன் வெளிப்படுத்துகிறான். அப்போ அவனுடைய பேரை நாங்கள் உதாரணமாக சகரியாண்டு வைத்துக்கொள்வோம். அந்த இஸ்ரவேலியன், அந்த யூதனுடைய பேர் சகரியாண்டு ஒரு உதாரணமாக நாங்கள் வைத்துக்கொள்வோம்.
அப்போ சகரியாவனுடைய கடன்கள், அதாவது மரத்தில் அடிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தூணில் அறையப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வழியால் போகிற ஒவ்வொரு மனுஷரும் அந்த தோலை பார்த்து, ஓ சகரியாவா, இவர் இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டியதா இருக்கிறதா என்று சொல்லி அந்த சகோதரனை பார்த்து அவர்கள் கேலி பண்ணுகிறது பொதுவான வழக்கம். அப்போ கேலி பண்ணி அவர்கள் சிரித்து என்ன மாதிரி என்று சொன்னால், ஒவ்வொரு தரம் போகும் பொழுது அந்த வழியாலே அதனை பார்த்து சகரியாவை கேலி பண்ணுறது அப்போதைய வழக்கமாக இருந்தது. அப்போ இதை நீங்கள் இதே கதிதான் நமக்கும் ஏற்படுகிறதுன்ற விவரத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தானும் அவனுடைய கூட்டமும் நம்முடைய பாவ செயல்கள் எல்லாவற்றையும் பார்த்து அதற்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிற நிலைமையை மறைந்து அவர்கள் எல்லாரும் இதோ இன்னார நான் சிறைக்குள்ள வைத்திருக்கிறேன், இந்த சிறைக்குள்ள இருந்து அவன் எப்போ வெளிப்பட முடியும், இவனால் முடியவே முடியாது என்று சொல்லி அவனை பார்த்து எத்தனையோ கிறிஸ்தவர்களை கூட, ஏராளமான கிறிஸ்தவர்களை கூட சாத்தான் சிறைக்குள்ள போட்டு வைத்திருக்கிறான். அப்போ சகரியாவை பார்த்து அந்த தோலில் கொடுக்கப்பட்டிருக்கிற விவரங்களை பார்த்து அந்த வழியால் போகிற மனுஷர்கள் அவனை கேலி பண்ணுவது போல மனுஷன் வந்து பாவத்தினாலே அடப்பட்டிருக்கும் பொழுது அந்த மனுஷனை பார்த்து சாத்தானும் அவனுடைய கூட்டமும் கேலி பண்ணுவது உண்டு. நம்முடைய கண்களால் நாம் அதனை காண முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் சாத்தானும் அவனுடைய கூட்டமும் கிறிஸ்தவனையும் மற்றதும் இந்த உலகத்தையும் பார்த்து கேலி பண்ணுவது பொதுவான வழக்கம். சாத்தான் மனுஷனை அவனுக்கு கண்ணில் காட்டக்கூடாது. சாத்தானுக்கு மனுஷன் ஒரு எதிரியாக இருக்கிறான். என்ன காரணத்தினாலே மனுஷன் எதிரியாக இருக்கிறான் என்று சொன்னால், தேவனுடைய சாயலில் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். தேவனுடைய சாயலில் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டபடியினால் சாத்தானுக்கு மனுஷனை கண்ணில் காணக்கூடாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சாயலிலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் அவனுடைய நிலைமையோ பரிதாபகரமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் படைக்கும் பொழுது தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலிலேயே படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இருந்து சாத்தான் மனுஷனை முழுதுமாக வெறுத்தான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் மனுஷன் என்ன நிலைமையில் இருந்தால் என்ன, முழுதுமாக எப்பொழுதும் சாத்தான் மனுஷனை வெறுக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சாத்தானும் அவனுடைய கூட்டமும் கேலி பண்ணுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், இதொரு காரணமாக இருக்கிறது. மற்றது மனுஷன் வந்து பாவத்தில் இருந்து ஒரு பொழுதும் விடுதலை அடைய முடியாத ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைமையிலே அவன் இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல இப்படி இருக்க நாங்கள் சகரியாவுக்கு போவோம். அப்போ அந்த வழியால் வந்த சகரியா ஒரு மனுஷன் பாரான், அவன் ஒரு ஐஸ்வர்யவான் பாரான், அவன் ஆரண்டும் தெரியாது. அப்போ அவன் அந்த இடத்துக்கு வரும் பொழுது அவன் குறிப்பாக அந்த தோலில் எழுதப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் அவன் வாசித்து தன் சகோதரன் அவன் யாரென்று எனக்கு தெரியாது, அப்போ இவனுடைய பரிதாபகரமான நிலைமையில இருந்து நான் அவனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்து அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த தோலில் எழுதப்பட்டதை தன் கையில் தூக்கி அதை ரெட்டிப்பாக மடித்து ஒருவரும் காணாதபடிக்கு அதை மடித்து அதன் மேல் ஒரு ஆணியை அறைந்து தன்னுடைய பெயரை அதன் மேலே அவன் எழுதுகிறான். அப்போ தன்னுடைய பெயரை அவன் போட்ட உடனே இனிமேல் அந்த பத்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிற மனுஷர்களுடைய கடன்கள் எல்லாவற்றையும் அவர்கள் திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு இந்த மனுஷன் அந்த ரெட்டிப்பாக்கி
ஆணியால் அடைஞ்சு சைன் பண்ணின அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு போய் அவர்கள் தங்களுடைய கடன்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் சகரியாவோ முற்று முழுதுமாக கடன் பழுவிலே இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறான். இதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும், அதாவது சாத்தான் அதை பார்த்து கேலி பண்ணினான், மற்றது அசுத்த ஆவிகள் கேலி பண்ணினார்கள், துரத்தனங்கள் அதிகாரங்கள் கேலி பண்ணின. அப்போ அவர்களுடைய கண்ணில் பார்க்காதபடிக்கு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அறையப்பட்ட அதே நேரம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மறைத்ததன் நிமித்தம் அதே நேரம் கிழக்கு அவர் அதில் சைன் பண்ணும் பொழுது அவருடைய இரத்தத்தினால அந்த மனுஷனுடைய பாவங்களுடைய டாக்குமெண்ட்டின் மேலே அவர் சைன் பண்ணி முற்று முழுதுமாக மனுஷனை பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதன் நிமித்தம் பாவத்தினுடைய கொடூரப்பிடியினால் வேதனை அடைந்து சாத்தானாலும் அசுத்த ஆவிகளினாலும் அவமானப்பட்டு ஆவிக்குரிய சிறைக்குள் தள்ளப்பட்ட நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த பரிதாபகரமான நிலைமையில இருந்து நமக்கு விடுதலை தந்தார். அப்போ பிந்தின ஆதாமாக 2ஆம் மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து நம் மீது பரிதாபம் கொண்டு நம் மீது அன்பு செலுத்தி நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் முற்று முழுவதுமாக செய்து முடித்து நம்முடைய பாவத்தின் கடன்களை முற்று முழுவதுமாக செலுத்தி நியாயப்பிரமாணத்தின் மீறுதலினால் நமக்கு ஏற்பட்ட மரணமென்ற சாபத்தில் இருந்து நாம் விடுதலை பெறும்படியாக தன்னைத்தானே சிலுவையில் ஒப்பு கொடுத்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம் சார்பில் மரணத்தை தழுவி நம்முடைய பாவத்தின் கடன்களில் இருந்து நமக்கு பூரண விடுதலையை தந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய பாவத்தின் கடன்களை மூடி சிலுவையின் மேல் தன்னையே ஆணையினால் அறைய ஒப்பு கொடுத்து நம்முடைய அவமானங்களை அவர் மூடினார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவரையும் அவர் நமக்காக சிலுவையில் செய்து முடித்தவர்களையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் எவன் நிலைத்திருக்கிறானோ அவன் சகல பாவத்தின் கடன்களில் இருந்தும் விடுதலையாகி இருக்கிறான் என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த கால, நிகழ்கால, வருங்காலத்துக்குரிய நம்முடைய பாவத்தின் கடன்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் முற்று முழுதுமாக அவருடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக செலுத்தப்பட்டு இருக்கிறபடியினால் எக்காலத்திலும் கிறிஸ்துவின் இரத்தம், கிறிஸ்துவனுடைய இரத்தம் அதனுடைய விலை காணாது என்று சொல்லி எந்த காலத்திலும் யாரும் வந்து அதற்கு எதிராக எந்த விதமான வார்த்தையும் சொல்ல முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். சதா காலத்துக்கும் நம்முடைய பாவத்தின் கடன்கள் செலுத்தப்பட்டு இருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக பாவத்தினுடைய கடன்கள் செலுத்தப்பட்டிருக்கிறபடியினால் எந்த காலத்திலும் சாத்தானோ அல்லது அவனுடைய கூட்டமோ வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் காணாது, பாவத்தின் கடன்களை செலுத்துவதற்கு காணாது என்று சொல்லி எந்த காலத்திலும் அந்த இரத்தத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை தன்னம் சொல்ல முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை தந்தார் என்பதை கொலோசியர் 2:14-15 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு கிடைத்த இந்த பாரிய நன்மையை நாம் அனுதினமும் விசுவாசிப்போமானால்
பாவம் நம்ம மேற்கொள்ளாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் ஒரு பொழுதும் நம்ம வெற்றி கொள்ள முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க அநேகமான கிறிஸ்தவர்கள் பாவத்தோடு யுத்தம் செய்கிறது ஒரு வழமையாக போய்விட்டது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான கிறிஸ்தவர்கள் பாவத்தோடு யுத்தம் செய்வது அவர்களுடைய வழமையாக இருக்கிறது. அப்போ பாவத்தோடு அவர்கள் யுத்தம் செய்கிறபடியினால் அவர்கள் பாவத்துக்கு மரித்திருக்கவில்லை. இந்த மிக முக்கியமான வசனத்தின் தாற்பயத்தை நாங்கள் பார்ப்போம். பாவத்துக்கு மரித்த நாம், ரோமர் 6:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்போ பொதுவாக அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் பெரும் தவறு செய்கிறார்கள். பாவத்துக்கு எதிராக அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். அப்போ பாவத்தோடு அவர்கள் யுத்தம் செய்கிறபடியினால் என்ன நடக்கிறது? அவர்கள் பாவத்துக்கு பிழைத்திருக்கிறார்கள். அப்போ பாவத்திற்கு மரித்திருக்க வேண்டிய அவர்கள் பாவத்தோடு யுத்தம் செய்வதன் மூலம் அந்த பாவத்துக்கு அவர்கள் பிழைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் இவர்களை மறுபடியும் பாவம் ஆளுகிறது என்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அந்த பாவத்தோடு யுத்தம் செய்ய சொல்லி ஆண்டவர் ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை. வேதத்திலே எந்த ஒரு இடத்திலும் அந்த பாவத்தோடு நீங்கள் யுத்தம் செய்ய வேணும் என்று சொல்லப்படவில்லை. ஒரு காலமும் சொல்லப்படவில்லை. ஆனபடியால் கிறிஸ்தவர்கள் பாவத்தோடு யுத்தம் செய்யாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேணும். பாவத்தோடு யுத்தம் செய்ய ஒழிக்கிட்டால் நாம் பாவத்துக்கு மரிக்கவில்லை. அப்போ பாவம் உயிர் தெழுந்து மறுபடியும் நம்ம மேற்கொள்ளும் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்போ அந்த பாவத்தோடு யுத்தம் செய்ய சொல்லி ஒரு காலமும் கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது வேதத்திலே எந்த ஒரு இடத்திலும் சொல்லவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனாலும் நாமும் ஒரு யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த யுத்தம் என்ன என்பதை நாங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுவோம். அப்போ பாவத்தோடு நாங்கள் யுத்தம் செய்வோமா இருந்தால் பிசாசோ அல்லது உலகமோ அல்லது மாம்சமோ நம்மிடத்தில் இருந்து விசுவாசத்தை பறித்து கொள்ளும். மறுபடியும் சொல்கிறேன், பாவத்தோடு நாம் யுத்தம் செய்ய வழிகிட்டால் பிசாசோ அல்லது உலகமோ அல்லது மாம்சமோ நம்மிடத்திலிருந்து விசுவாசத்தை பறித்து கொள்ளும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒரு யுத்தம் கட்டாயமாக செய்ய வேணும். அந்த யுத்தம் என்ன? பிசாசோ அல்லது உலகமோ அல்லது மாம்சமோ தேவன் நமக்கு தந்த விசுவாசத்தை பறித்து கொள்ளாதபடிக்கு, எந்த கட்டத்திலும் பறித்து கொள்ளாதபடிக்கு அந்த விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டியது ஒன்றே நாம் செய்ய வேண்டிய யுத்தமாகும். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு யுத்தம் செய்ய வேண்டும். அந்த யுத்தம் என்ன? நமக்கு கிடைத்த அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை இந்த உலகமோ அல்லது பிசாசோ அல்லது மாம்சமோ பறித்து கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக அதனை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் and amen and amen. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.